பண்ணலாமா? ம். யாரையா கத்திரிக்காய் பொறிக்கிறது? நீ செடி வச்சியா, தண்ணி ஊத்துனியா, என்ன பண்ணின? வந்து கத்திரிக்காயை மட்டும் பொறிக்கிறதுக்கு வந்துட்டு யாரு காட்ட நீ கத்திரிக்காய் பொறிக்க வர்றது வந்தவங்க? தண்ணி நான் விடுறேன். தண்ணி நீ விடுறதில்ல, ஒண்ணும் இல்ல. இது எங்க காட்டுக்குள்ள நாங்க வச்ச செடியில நீ வந்து கத்திரிக்காய் பொறிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்படியே புடிச்சு தள்ளி விட்டுருவேன். யாரு நினைச்ச நீ வந்து இங்க கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு வர்றதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குது? நாங்க கத்திரி செடி வச்சு தண்ணி ஊத்தி நான் வச்சு தண்ணி ஊத்துறேன். நீ தண்ணி வச்சு தண்ணி ஊத்துறேன். அண்ணா நீங்க போங்க. ஆச்சு பாத்தியா? அதனால என்னங்க சண்டை? வந்து கத்திரிக்காய் பறிக்க நீ சொல்லுப்பா, கூடாது, என்ன ஒண்ணும் பறிக்க கூடாது. நீ வந்து போ, கம்முனு பேசாம செடி போயிடும். வச்சு நான் தண்ணி ஊத்துறேன். தண்ணி ஊத்தல, ஒண்ணும் ஊத்தல. அது எல்லாம் அப்படிதான் ஊத்துறாங்க. நீங்க அது அங்க போய் ஊத்துனா நாங்க காட்டுக்காரர், நாங்க வந்து கத்திரிக்காய் பொறிக்க கூடாது. அதிக காய் பறிக்கிறதுக்கெல்லாம் ரைட் கிடையாது. காய் பொறிக்கும் போது நீ பேசாம போயிட வேண்டியதான். அதுதான் முறை. இந்த மாதிரி நீ காய் பறிக்க கூடாது. போ போ, கம்முனு போ. அவன் பிடிச்சியா? போ, போலாம். கத்திரிக்காய்க்கு வேண்டி சண்டை பாத்தீங்கன்னா இந்த காமெடி.